ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஈரான் ரெண்டாக கூடிய சீக்கிரத்தில் உடைய போகுது அப்படின்னு சொல்லி மேற்கத்திய நாடுகள் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஈரானில் பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி தான் அவங்களோட முக்கிய கோலமே இருக்குது. இதுக்கு உறுதுணையாக இப்போ இஸ்ரேல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் இஸ்ரேல் ஏகப்பட்ட தாக்குதலை ஈரான் மேலே தாக்கியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு ஜெயில், ஈரானில் இருக்கிற முக்கியமான ஜெயிலுமே தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இதனால் ஏகப்பட்ட லாஸில் ஈரான் இப்போ இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஈரான் ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க. இது வரைக்குமே கண்டினியூஸாக லாஸ்ட் 3 நாளாக இஸ்ரேல் தான் லீட்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஈரான் ரெண்டா பிளக்குமா அப்படின்றது நிறைய நாடுகள் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது முதல் விஷயம். ஸோ ரெண்டாவது, நிறைய அரபு நாடுகள் கேட்கப்படுற கேள்விகள் என்ன இருக்கு அப்படின்றப்போ, மிடில் ஈஸ்ட் சுற்றி இருக்கிற யாருக்கிட்டையுமே நியூக்ளியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்றது மேற்கத்திய நாடுகள் நினைக்குது. அப்படி இருக்கும்போது மேற்கத்திய நாடுகள் கிட்ட இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றப்போ இருக்கும்போது அவங்க வச்சுக்கலாம், நாங்கள் ஏன் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன் மிடில் ஈஸ்ட் கிட்ட மட்டும் ஏன் அதை நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஏன் அதை எங்களை பண்ண விட மாட்டீங்க அப்படின்றது ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டிருக்கு. பட் இதுக்குமே ஒரு பதில் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கான ஒரு பதில்களை என்ன அப்படின்றது இந்த ஒரு பதிலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த போர் எதுக்காக நிப்பாட்டாம பல வருடங்களா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல மேற்கத்தியோட நாடுகளோட மைண்ட் செட் என்னவா இருக்கு மிடில் ஈஸ்டோடது அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க வெறும் 10 நிமிஷத்துல நம்ம மொழியா இருக்கிற தமிழ்ல பட்டன்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் மூலமா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் என்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல இந்த கேள்விக்கான பதிலா பார்க்கலாம். உலக நாடுகள் எல்லாருக்கிட்டையுமே அட்டாமிக் பாம் அப்படின்னு பண்ண போற இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றது இருக்கும்போது ஏன் மிடில் ஈஸ்ட்ல யாருமே வச்சுக்க கூடாதுன்றது உலக நாடுகள் விரும்புறாங்க அப்படின்றதுக்கான ஒரு கேள்விக்கான ஒரு பதில் என்ன அப்படின்றப்போ, மிடில் ஈஸ்ட் அப்படின்றப்போ இஸ்ரேலும் அங்கதான் இருக்கு. ஆனா இஸ்ரேல் கிட்டே ஒரு 7-8 பாம்ஸ் அப்படின்றது இருக்கு, அட்டாமிக் அப்படின்றது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் மற்ற நாடுகள் கிட்ட ஏன் மிடில் ஈஸ்ட் கிட்ட முக்கியமா அரபு நாடுகள் கிட்ட இல்ல அப்படின்றப்போ அதுக்கான பதில் என்ன அப்படின்றப்போ, ஈரான் ஏகப்பட்ட ஒரு ப்ராக்ஸி ஆர்மிஸை அனுப்பி விட்டுருக்காங்க. எங்கன்னா ஹிசபுல்லா இருக்கட்டும், ஹவுத்தியா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஹமாஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு ஈரானுக்கு கீழே வர ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஷேடோ ஆர்மிஸ் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆர்மிஸ்க்கு எல்லாமே, இந்த சிறு சிறு படைகளுக்கு எல்லாமே ஈரான் ஒரு வேலை யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை முடிச்சிட்டு ஒரு நியூக்ளியரை உருவாக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு நியூக்ளியர் அப்படின்ற ஒரு விஷயம் சிறு சிறு அமைப்புகள் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி அவங்க கிட்ட கொடுக்கும்போது ஏதோ தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி சும்மா மற்ற நாடுகளில் இந்த ஒரு நியூக்ளியர் அட்டாமிக் பாம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்போ தாக்கப்படுற அந்த நாடு மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திக்கும். ஸோ இதனால இந்த ஒரு மேற்கத்திய நாடுகள் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற யாருக்கிட்டையுமே நீங்க வச்சுக்கவே கூடாது, நியூக்ளியரே நீங்க உருவாக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தடை பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அப்படி யாராச்சும் உருவாக்குறாங்க, உதாரணத்துக்கு ஈரான் மாதிரி இருக்கிற நாடுகள்லாம் உருவாக்குறாங்க அப்படின்றப்போ அவனை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மேற்கத்திய நாடுகளோட ஒரு முதல் ஸ்டாண்டாவே இது இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதனால தான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எந்த அரபு நாடுகளுக்குமே இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படின்றது பண்ண விடுறதே இல்லை இந்த மேற்கத்திய நாடுகள் அப்படின்றது முதல் விஷயம் தெரிஞ்சுங்க. ஸோ இது இந்த ஒரு பதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் ஈரான் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண விடாம இஸ்ரேல் தடுத்தாங்க, அதுக்கு சப்போர்ட்டா யுஎஸ்ஏ வந்தாங்க அப்படின்றது முதல் பிரச்சனைக்கான ஒரு விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது மேற்கத்திய உலக நாடுகளுக்கு என்ன தேவைப்படுது ஈரான் கிட்ட அப்படின்றப்ப பார்க்கும்போது ஆட்சி மாற்றம் தான். ஆமாங்க, ஈரானோட ஆட்சி மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் மற்ற அரபு நாடுகள் எப்படி அமைதியா இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு அமைதியை ஈரானை நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்லாம் பண்ணதே விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு முழுக்க காரணம் ஆயத்துல்லா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா ஈரானை ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் இவ்வளவு பிரச்சனை வருது. இந்த ஆட்சியை நம்ம மாத்திட்டோம் அப்படின்றப்போ எல்லா அரபு நாடுகள் மாதிரியும் ஈரானும் டோட்டலா சைலண்ட் ஆயிடும், நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் மேற்கத்திய உலக நாடுகளுக்கு தேவைப்படுது. ஈரான்ல ஆட்சி மாற்றம் அப்படின்றது வரணும்னா என்ன தேவைப்படுது? ஏன்னா ஈரான்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆயத்துல்லா யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ அவங்கள ஒண்ணு ஜெயில தூக்கி போடுவாங்க, இல்லைன்னா நாடு கடத்திடுவாங்க, நீ வேற நாட்டுக்கு போயிட்டு ஈரான்லேயே இருக்காதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஈரான்ல இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈரான்ல இருக்கிற எல்லாருமே ஆயத்துல்லாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்க. ஸோ இதனால யாருமே அங்கே எதிர்த்து கேள்வி கேட்காத ஒரு இடமா தான் ஈரான்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. அப்போ எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு இடமா இருக்கிறவங்க எங்க இருப்பாங்க அப்படின்றது பார்க்கும்போது ஆல்ரெடி ஈரான் ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க இல்லையா நிறைய கைதிகள், அவங்க எல்லாருமே மேக்சிமம் ஆயத்துல்லாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க, புரட்சி பண்றவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இதை ஏதாச்சும் ஒரு உள்நாட்டு கலவரமும் உள்நாட்டு புரட்சியோ வெடிச்சா மட்டும்தான் இந்த ஒரு ஈரான்ல ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ இதோட தொடர்ச்சியா என்ன நடக்குது அப்படின்றப்போ இஸ்ரேல் திரும்பியும் நேற்று ஈரானை தாக்கி இருக்காங்க. தாக்குனதுல
ஈரானோட முக்கியமான ஒரு ஜெயில் வந்துட்டு இடிச்சு தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. முக்கியமா என்ட்ரன்ஸை வந்துட்டு உடைச்சு விட்டாங்க இஸ்ரேல். ஸோ இந்த ஒரு ஜெயில இருந்து ஏகப்பட்ட கைதிகள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இன்கேஸ் இந்த ஜெயில இருந்து அதிகாரிகள் வெளியில வந்துட்டாங்க, யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க மூலியமா வந்துட்டு மற்ற கூட்டங்கள் சேர்ந்து ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்றது ஒரு கணக்கா இந்த இஸ்ரேலுக்குமே சரி, அதை நம்பி சுற்றி இருக்கிற நாடுகளுக்குமே சரி ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட இடங்களை இஸ்ரேல் பேக் டு பேக் ஈரான்ல தாக்குதல் பண்ணியிருக்கு. ஸோ இதனால ஏகப்பட்ட சேதங்களை இப்போ ஈரான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. சரி, இஸ்ரேல் இவ்வளோ விஷயங்களை வந்துட்டு ஈரான் மேலே தாக்கிடுச்சு. ஸோ ஈரான் கண்டிப்பாக பின்தங்கி இருக்காங்க. இப்போ ஈரான் கிட்ட சுத்தமாக எதுவுமே இல்லை. முக்கியமாக வந்துட்டு ஏர்பேஸ் அப்படின்றதுல ஏர்பேஸ் இருந்திருந்தால் அமெரிக்காவோட வான்பரப்பை வந்துட்டு அமெரிக்காவை வந்து தாக்க வரும்போது அவங்களோட வான்பரப்பை தடுத்துருக்கலாம். அதுவுமே இல்லை. ஸோ ஏர்பேஸ் இல்லை, கமாண்டர் பேஸ் இல்லை, மிலிட்ரி பேஸுமே நிறைய அழிஞ்சு போயிருக்கு. முக்கியமாக நியூக்ளியர் சைட்ஸுமே அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட முக்கியமான சயின்டிஸ்ட்டுமே அஃபிஷியல்ஸுமே தேடி போய் அழிச்சிட்டாங்க இஸ்ரேல். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக பின்தங்கி இருக்கிற ஈரான் அடுத்தது எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்கா திரும்பியும் ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே வேர்ல்டு வைடு காஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. உலக நாடுகளில் இருக்கிற எல்லா அமெரிக்காஸுமே, முக்கியமாக மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லா அமெரிக்கன்ஸுமே உஷாராக இருங்க. உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் நீங்களுமே வந்துட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல, ஒரு ஷெல்டர்லையும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு பாதுகாப்பாக இருங்க. எப்போ வேணால் ஈரான் தாக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அமெரிக்கா சைட்லேருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்போ உலக நாட்டில் இருக்கிற எல்லா அமெரிக்கன்ஸும் உஷாராக இருங்க. முக்கியமாக மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க ரொம்பவே பாதுகாப்பாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி ஈரான் அடுத்த பதிலடி ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம் அப்படின்றது நினைச்சாங்களோ என்னமோ அப்படின்றது தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இஸ்ரேல் சைட்லேருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்ற பட்சத்தில், நாங்கள் இதுக்கப்புறமா ஈரானை தாக்குவோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, ஈரானை தாக்குவோம். எப்போல்லாம் வந்துட்டு ஈரான் வந்துட்டு அவங்களோட யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, இல்லை அதுக்கான ஒரு வேலைகளை இறங்க ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா திரும்பியும் இஸ்ரேல் வந்துட்டு ஈரானை தாக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு போர் அப்படின்றது ஒரு முடிவுக்குன்றது வராது இது வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அது போல் வந்துட்டு ஈரானில் இருக்கிற முக்கியமான ஜெயிலையுமே வந்துட்டு உடைச்சி விட்டுருக்காங்க. அந்த உடைச்சதுக்கான காரணம் ஒரு புரட்சியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணமும் இதில் அடங்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இதோட தொடர்ச்சியாக ஒரு மாசான அட்டாக் வந்துட்டு ஈரான் மேல கொடுத்ததுனால இஸ்ரேலுக்கு இப்போ என்ன அடுத்தது யோசிக்கிறாங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் கிட்ட, இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் கிட்ட நெத்தன்யாஹூ வந்துட்டு எப்பயுமே நீங்க பாதுகாப்பா இருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் வந்துட்டு நம்ம ஈரானுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஈரான் கிட்ட இருந்துமே ஒரு பதில் அட்டாக் அப்படின்றது ஒன்று வரலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களுக்கு நெத்தன்யாஹூ அவர்கள் வந்துட்டு ஒரு அட்வைஸுமே கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இதோட தொடர்ச்சியா இஸ்ரேல் நினைச்ச மாதிரியே இப்போ ஈரான் வந்துட்டு ஈரான் சேர்ந்து ஒரு 14 மிசைல்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த 14 மிசைல்ஸ்ல 7 மிசைல் இஸ்ரேல்ல விழுந்திருக்கு. மீதி இருக்கிற 7 மிசைல் வந்துட்டு இந்த அயன் டோம்னால வந்துட்டு பஸ்ட் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 7 விழுந்த மிசைலுமே வந்துட்டு இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான பகுதிகள் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ இதோட தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேலை மட்டும் தாக்கல, அது கூடவே இப்போ கத்தாரில் இருக்கிற அமெரிக்காவோட ஏர்பேஸ், இப்போ அமெரிக்கா என்ன நினைச்சாங்க, கண்டிப்பாக வந்துட்டு மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்கன்ஸ் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, எப்போ வேணா ஈரான் தாக்குனது. ஸோ அதே போல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் கத்தாரில் இருக்கிற அமெரிக்கன் ஏர்பேஸை வந்துட்டு தாக்கியிருக்காங்க. பட் அதில் நிறைய மிசைல்ஸ் வந்துட்டு இன்டர்செப்ட் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு விஷயம். ஸோ இதே சிச்சுவேஷன் ஈராக்லையுமே நடந்திருக்கு. அதாவது அமெரிக்கா ஏர்பேஸில் அடிச்சிருக்காங்க ஈரான். ஸோ ஈராக்ல இருக்கிற மக்களையோ கத்தாரில் இருக்கிற மக்களையும் வந்துட்டு அடிக்கல. இதை பற்றி வந்துட்டு ஈரான் கேட்கும்போது அவங்களோட தாட் என்ன இருக்கு அப்படின்றப்போ, அமெரிக்கா வந்துட்டு எங்களை தாக்கும்போது என்ன சொன்னாங்க, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அமெரிக்கா வந்துட்டு நியூக்ளியர் சைட்ஸா இருக்கு, ஈரான்ல இருக்க நியூக்ளியர் சைட்ஸை மட்டும் தான் அடிச்சோம், அதுதான் எங்களோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. ஸோ அதே போல இப்போ ஈரானுமே சொல்லியிருக்காங்க என்னன்னா, எங்களுக்கும் கத்தாருக்கும் ஈராக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பட் அங்க இருக்கிற ஏர்பேஸை தான் நாங்கள் வெறும் தாக்கணும். ஸோ இப்போ எங்களுக்கு அந்த அமெரிக்கா தாக்குறதுனால நாங்கள் பதில் தாக்குதல் அமெரிக்காவோட ஏர்பேஸை தாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஸோ இது ஒரு விஷயம் இருந்தாலும் நேற்றுக்கு போன ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவை போய் மாஸ்கோவில் போய் பார்த்தார் இல்லையா. ஸோ அவங்களோட பேச்சுவார்த்தை என்ன நடந்திருக்கு அப்படின்றது இது வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ அதுக்கான ஒரு ரியாக்ஷனுமே இப்போதைக்கு புட்டின் அவர்களுமே கொடுக்கல. ஸோ ஒருவேளை சமாதான பேச்சா முடிஞ்சிச்சா, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்றது ரஷ்யா சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அப் டு டேட் அது என்ன அப்படின்றதுமே பார்ப்போம். ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது ஈரான் வந்துட்டு நேற்றுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா தக்கன அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸும் காலியான இடங்கள் எங்ககிட்ட இருந்த அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை இது வரைக்கும் ஈரான் சொல்லல, ஒரு மிஸ்ட்ரியாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஈரான் கிட்ட இருந்து வந்துட்டு எவ்வளோ கணக்கான யுரேனியம் தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க, எவ்வளோ கணக்கான என்ரிச் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 400 கிலோ வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த 400 கிலோ அப்படின்றது நம்ம ஒரு நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ணோம்னா கிட்டத்தட்ட 9லேருந்து 10 நியூக்ளியர் பாம்ஸை நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை விட ஈரான் வந்துட்டு இந்த 400 கிலோ வச்சிருக்கிற யுரேனியத்தை வந்துட்டு நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ண முடியும். சொல்லி இஸ்ரேலை விட ஈரான் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்காக மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ஆஃப் த ஒரு 60 to 70% கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்கன்னா அந்த மேற்கத்திய நாடுகள் சொல்ற மாதிரி ஈரான் வந்துட்டு இந்த ஹவுதி கிட்டயோ ஹெசபுல்லா கிட்டயோ அதே போல வேற யாராவது கிட்டயோ கொடுத்துட்டாங்கன்னா அவங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி டக்குன்னு ஏதோ மிசைல் விடுற மாதிரி இவனுங்க விடுவானுங்க நியூக்ளியரை. அது வந்துட்டு விழுற இடம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். ஸோ நாகசாகி ஹிரோஷிமாலாம் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஒரு நாட்டுக்குள்ளே விழுந்ததுன்னா ஸோ
நியூக்ளியர் வாராக இது மாற ஆரம்பிக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இதனால மேற்கத்திய நாடுகள் இந்த ஒரு விஷயத்தை ஈரானை தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஏன்னா ஈரான்கிட்ட நிறைய ப்ராக்சி ஆர்மிஸ் இருந்தது இருக்குது, ஷேடோ ஆர்மிஸ் இருந்தது இருக்குது. ஹவுதி, ஹமாஸ், இந்த ஹிஸ்புல்லா எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருந்து தான் வராங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட போயிடக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் பயப்படுறதும். ஈரான் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஓகே, ஆனால் ஈரான் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பெரிய உலக ஒரு நியூக்ளியர் வாராவே மாறிடுச்சுன்னா கை மீறி போயிடுன்றதுனால தான் நிறைய நாடுகள் ஈரானை தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட்டடாக ஃபைனலாக என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது பார்க்கும்போது அமெரிக்கா ஈரான் அடிச்சாங்க நியூக்ளியர் சைஸை, அதே போல் ஈரான் வந்துட்டு அமெரிக்காவோட ஏர் பேஸை அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அமெரிக்காவோட ஈரானோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. பட் ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார் அப்படின்றது கண்டினியூ ஆகுமா இல்லை இது அப்படியே சமாதானமாக முடியுமா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ நாளைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு நான் ஒரு அப்டேட்டாக சொல்கிறேன். ஸோ இதுதான் நேற்று மதியானத்துலேருந்து இன்னைக்கு மதியானம் வரைக்கும் நடந்த மொத்த டீட்டெயிலுமே. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி மற்றவங்களும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் அப்படி யுரேனியம் அப்படின்ற ஒரு என்ரிச்மெண்ட் முடிச்சு நியூக்ளியர் அப்படின்ற ஒரு விஷயம் ஈரான் கிட்ட வந்துருச்சுன்னா ஹவுதி, ஹமாஸ், ஹெசபுல்லா இவங்க கிட்ட எல்லாத்தையுமே வந்துட்டு ஈரான் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.